கைஸ், ஸோ எப்பவும் போல தான் நம்மளோட பொசிஷன்ஸ் அப்டேட். ஓகே, நம்ம என்ன ட்ரேட்ஸ் எடுத்துருந்தோம், ஸோ அது என்ன ஆயிருக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7600 மேலே ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஓகே, ரைட். ஸோ இதில் இதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருந்தோம். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்க ஆர்டர் வந்து சில்வர் ட்ரேடு, அதை நம்ம எப்பவும் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆப்ஷன் செல்லிங். ஓகே, அதுவும் நம்ம எப்பவும் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆப்ஷன் பையிங். ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்பைரி டேல மட்டும் பண்ணுற ட்ரேடு. ஓகே, மித்த நாளில் பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு வியாழக்கிழமை எக்ஸ்பைரி அப்படின்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலனா நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி எக்ஸ்பைரி டே அன்னைக்கும் அதுக்கு முந்தின நாளும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இந்த நம்ம நிஃப்டியில் எடுக்கும்போது ஒரு சின்ன லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, ரூ. 1375 லாஸு. ஸோ அது போக கிட்டத்தட்ட ரூ. 7610. ஸோ அதை சேர்த்தா எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட ரூ. 9000 மேலே ப்ராஃபிட்டாக இருக்கும். அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. ரூ. 9000 ப்ராஃபிட்லேருந்து ஒரு ரூ. 1300 லாஸ், அவ்வளோதான். சின்ன லாஸ் தான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இதில நான் சொன்னது என்ன அப்டின்னா, நம்ம வெயிட் பண்ணி பண்றதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றத பாருங்க. ஸோ இந்த சில்வர் மைக்ரோ ட்ரேட் இருக்கு இல்லையா? ஸோ இத வந்து நான் இதெல்லாம் ஆல்ரெடி நெறைய அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனால இப்போக்குள்ள பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால பண்றேன். ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்க அப்டின்னா, நான் இந்த இடத்துல எடுத்தோம். நானும் சரி, எங்க கம்யூனிட்டியும் சரி, மொத்த பேர் நம்ம குரூப் எல்லாருமே, எங்க குரூப்ல எல்லாருக்கும் இது ஹோல்டிங்ல இருக்கும். ஓகே, என்னால ஸ்கிரீன்ஷாட் கூட ஷோ பண்ண முடியும். எல்லாருக்கும் இந்த ட்ரேட் வந்து ஹோல்டிங்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்ப நான் அசர் வச்சிருக்கேன் இல்லையா? இந்த இடத்துல வந்து நாங்க அந்த ட்ரேட் எடுத்தோம். இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இவ்வளோ தூரம் வந்து டிராவல் பண்ணியிருக்கு. இப்ப நீங்க எங்க எக்ஸிட் பண்ணுவீங்க அப்படின்னா, நாங்க பண்ணுவோம். ஓகே, எங்க பண்ணுவோம் மீன்ஸ் எங்களுக்குன்னு ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கு. ஓகே, அந்த ஸ்டாப் லாஸ் இன்னும் அடிக்கல. அது எப்போ அடிக்குதோ அப்பதான் நாங்க பண்ணுவோம். ஓகே, எங்களோட ஸ்ட்ராட்டஜி படி லாஸ் வந்தா லிமிட்டெடு, ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டெட். ஓகே, இந்த ட்ரேடுக்கு லாஸ் ஆச்சுன்னா ரூ. 3000 1500 டூ ரூ. 3000 லாஸ் ஆகும். ஓகே, ஆனா ப்ராஃபிட் ஆச்சுன்னா பாருங்க, ரூ. 7000 கிட்டத்தட்ட ரூ. 9000 இருந்தது. இப்ப ரூ. 7000 இருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது 10,000 கூட போலாம். எவ்வளோ வேணாலும் போகும். ஸோ சொல்ல வரது என்ன அப்படின்னா, ஸ்டாப் லாஸ்க்கு வந்து லிமிட்டெடு, ஆ டார்கெட் வந்து அன்லிமிட்டெட். ஓகே, அது எப்படி அப்படின்னா, அதுதான் எங்களோட சிஸ்டம். அதுதான் நாங்க ஃபாலோ பண்றோம். ஸோ அதில வந்து ப்ராஃபிட் தான் அது. ஓகே, இந்த மாரி ட்ரெண்ட் வந்து நம்ம இங்கேயும் கவர் பண்ணோம் அதே மாரி. இங்கேயும் அதே மாரி ஒரு 8000 கிட்ட ப்ராஃபிட் ஆச்சு. ஸோ இங்கேயும் அதே மாரி ப்ராஃபிட் குடுத்துருக்கு. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துல மட்டும். ஓகே, ஸோ இதுவே 2 மாசம். ஆமா. போன மாசம் ஒரு ரூ. 10 கிட்ட குடுத்துட்டு, இந்த வாரம் அதே மாரி. ஓகே, ஸோ மாசம் மாசம் இதுவே வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து குடுத்துட்டு போயிருது. இந்த சில்வர் ட்ரேட் மட்டுமே. ஒரு டீசென்ட்டான ஒரு ப்ராஃபிட். அது போக ஆப்ஷன் செல்லிங் அஸ் யூசுவல் அது எப்பவும் நடக்கிறது தான். ஓகே, அது எப்பவுமே பெஸ்ட்டா இருக்கும். இந்த எக்ஸ்பைரி டேட் மட்டும் தான் இந்த மாசம் ஒண்ணும் பெருசா இல்ல. அதான் உண்ம. போன மாசம் நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. ஸோ இந்த மாசம் எக்ஸ்பைரி டேட்ல வந்து ட்ரேட் எதுவும் பெருசா இல்ல. அது ஏன்னு எனக்கும் தெரியல. ரைட். ஸோ போன வாரமும் லாஸ் தான் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பைரி டேட்ல நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வாரம் எக்ஸ்பைரி டேட்ல வந்து லாஸ் தான் ஆயிடுச்சு. ரைட். ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அப்டேட் தான். ரைட். ஸோ நான் எல்லா வீடியோலும் சொல்றது தான். ஸோ இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து வித்தவுட் டெக்னிக்கல் அனாலிசிஸ், வித்தவுட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எதுவுமே பண்றதில்ல. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் பண்றதில்ல. ஆனா நாங்க ட்ரேடும் போடுவோம், இன்வெஸ்ட்டும் பண்ணுவோம். ஓகே, ஸோ சாதாரண ஒரு சிஸ்டம் அவ்வளோதான். நாங்க ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதில வந்து எங்களுக்கான விஷயங்கள்லாம் எல்லாமே இருக்கும். ஸ்ட்ராட்டஜி எல்லாமே. சிஸ்டம் என்ன சொல்லுதோ அத நாங்க ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது யாருக்குனாலும் இது எலிஜிபிள் தான். ஸோ சின்ன ஒரு என்ன சொல்றது? ஒரு 8த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் தெரிஞ்சா போதும். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? பெருசாலாம் ஒண்ணும் தேவையில்ல. எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணுமே தேவை கிடையாது. ஓகே, ஆனாலும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எப்படி அப்படின்னா, நீங்க கம்ப்யூட்டர்ல ஜாயின் பண்ணா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க. ட்ரேடர்ஸ் எல்லாமே வேற லெவல்ல ட்ரேட் எடுக்குறாங்க. ஸோ அவங்களோட P&L. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, அத நான் வீடியோல வந்து அப்டேட் பண்ணல. நான் இன்ஸ்டால பண்றேன். ஓகே, இதில இருக்கவங்கலாம் வந்து இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ அவங்க அங்க தான் வந்து மெயினான அப்டேட்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ என்னோட P&L ரிப்போர்ட் வச்சு ஒண்ணு பண்ணலாம்னு இருக்கோம். அத நம்ம பண்ணுவோம். எந்த கம்யூனிட்டியும் அத பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இதுவரைக்கும் எந்த கம்யூனிட்டியும் அவங்க ஸ்டூடண்ட்ஸோட P&L வந்து இந்த அளவுக்கு கொண்டாடியிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணுவோம். ரைட். அது எல்லாமே வந்து இன்ஸ்டால அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அத நான் இந்த மந்த் P&L நான் என் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு, அத நான் ஷோ பண்ணி அத வச்சு நான் ஒண்ணு பண்றேன். ரைட். ஸோ அப்ப பாருங்க தெரியும். எல்லாருக்கும் அந்த டவுட் வந்து கிளியர் ஆயிடும். இவங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து ட்ரேட் பண்றாங்களா? P&L காட்டுங்க, P&L மொத என் P&L கேட்டாங்க. இப்ப என் ஸ்டூடண்ட்ஸ் P&L கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என்னதையும் ஷோ பண்றேன், ஸ்டூடண்ட்ஸையும் ஷோ பண்றேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஆ வேற ஒரு வீடியோ ஒண்ணு பார்க்கலாம். ஓகே, வேற ஒரு நல்ல கன்டென்ட்டா ஒண்ணு பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.